விருதாச்சலம் தொகுதி என் உயிரிலும் என் மூச்சிலும் என் உணர்விலும் கலந்த ஒரு தொகுதி. 2006 நம்மளுடைய கேப்டன் வெற்றி பெற்று முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு அனுப்பிய தொகுதி நமது விருதாச்சலம் தொகுதி. 20 ஆண்டுகள் கழிச்சு மீண்டும் 2026 அதே வெற்றியை கொடுத்த என்னுடைய விருதாச்சலம் தொகுதி மக்களுக்கு என் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஆகஸ்ட் 25 நம்ம தலைவருடைய பிறந்த நாள். பிறந்த நாளை நாம் வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள், ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் பொருளாளர் மற்றும் இளைஞரணி செயலாளர், மேடையிலே விற்றிருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும், என் கண் முன்னாடி இருக்கின்ற அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், மகளிர் அணி சகோதரிகளுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், காவல்துறையினருக்கும் முதல் கண் எனது பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விருதாச்சலம் அப்படின்னு சொன்னாலே கேப்டன் தொகுதி அப்படிங்கிறது இன்றைக்கு ஹேட்ரிக் வெற்றியாக 3 முறை இந்த தொகுதியில வெற்றி பெறுகின்ற ஒரு வரலாற்றை கொடுத்த எங்கள் விருதாச்சலம் மக்களுக்கு என் நன்றிகளை உரித்தாக்குகிறேன். நான் எங்க போனாலும் சொல்வேன், என் தொகுதி, என் மக்கள், என் உணர்விலே இருக்கின்ற விருதாச்சலம். அப்படிதான் 2006 இருந்து சொல்றோம். ஏன்னா அதான் உண்மை. எல்லாரும் கேட்டாங்க, இங்கேயே வாழ்கின்றவங்க எப்படி எல்லா கிராமத்து பேரையும் நீங்க சொல்றீங்க அப்படின்னு. பாருங்க, கையில எந்த பேப்பர் கிடையாது, எந்த குறிப்பு கிடையாது, எதுவும் கிடையாது. என் ஆள் மனசுல என்ன இருக்கோ அதத்தான் சட்டசபையிலையும் நான் பேசுறேன், இங்க உங்க முன்னாடியும் நான் பேசுறேன். உண்மையா பேசுறதுக்கு குறிப்பு தேவையில்லை. மக்களோட மக்களாக கலந்த ஒரு தலைவருக்கு மக்களுடைய உணர்வுகள் என்ன அப்படிங்கிறது தெரியும். அந்த வகையில் என் மக்களே, உங்களுக்கு நம்ம தலைவர் உடைய வறுமை ஒழிப்பு தினத்துல நான் சொல்ற முதல் கோரிக்கை என்னன்னா, நம்ம மக்கள் விரும்பியது போல விருதாச்சலத்தை மாவட்டமாக அறிவிப்பதுதான் நம்முடைய தலையாய கடமை. அதற்காக உறுதியாக நான் உங்களோடு இணைந்து போராடுவேன். அது கிடைக்கும் வரை நிச்சயம் உங்களுக்காக துணை நிற்பேன். அதான் ஃபர்ஸ்ட் முதல் கோரிக்கைய விருதாச்சலம் மாவட்டம் அறிவிக்கணும். கேப்டன் பேரை சொல்லி மாவட்டம் அப்படிங்கிறாங்க, விருதாச்சலத்தை தலைவர் பேரோடு சேர்த்து சொல்றாங்க. அதனால முதல் மாவட்டமாக அறிவித்தவுடன் உறுதியாக மக்களே, உங்களுக்கு நான் என்ன வாக்குறுதி கொடுத்தனோ அந்த வாக்குறுதிக்காக உங்களோட துணை நிற்பேன். கேப்டன் என்ன சொன்னார்? லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சியை கொண்டு வருவோம், வறுமையே இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவோம், மக்களுக்கு அடிப்படை தேவையான உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், மருத்துவத்தையும் கல்வியையும் உறுதியாக்குவோம், மக்களுக்கு அதை கிடைக்க செய்வோம் என்று சொன்ன ஒரு உத்தம தலைவர் கேப்டன் அவர்கள். தன்னுடைய வாழ்நாளில் மதுரையிலே ரைஸ் மில்ல தொடங்கி அவருடைய இறுதி மூச்சு வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் தமிழ் மொழியை தவிர வேற எதையும் நேசிக்காத ஒரு உத்தமர். அவருக்கு எத்தனையோ வாய்ப்பு கிடைச்சது, ஆனா எந்த திரைப்படத்திலையும் மற்ற மொழிகள்ல நடிக்க மாட்டேன் என்று சொல் மூச்சாம் தமிழை தன்னுடனேயே வைத்து தமிழ் மொழியை தவிர வேற எந்த மொழியிலும் நான் நடிக்க மாட்டேன் என்று இறுதி வரைக்கும் அதுல உறுதியாக இருந்தவர் நமது கேப்டன் அவர்கள். தமிழர்கள் மீது அலாதி பற்று கொண்டவர். நம்ம தமிழ்நாடு மக்கள் மட்டுமில்லை, உலகமெங்கும் வாழும் இலங்கை வாழ் தமிழர்களும் நம் தொப்புள் கொடி உறவு, நம் தமிழர்கள் என்பதை நமது விடுதலை புலிகளுடைய
தலைவர் பிரபாகரனின் பெயரை தான் தன்னுடைய மூத்த மகனுக்கு விஜய பிரபாகரன் என்று அந்த பெயரை சூட்டி அந்த தமிழ் மக்களை உணர்வோடு கலந்தவர் நமது தலைவர் அவர்கள். என்ன இதெல்லாம் வரலாறு இல்ல. இன்னைக்கு ஏதேதோ அரசியல் பேசுறவங்க ஏதேதோ பேசுறாங்க. ஆனா 1983 விடுதலை நம்மளுடைய இலங்கை வாழ் தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்தவர் நம்ம கேப்டன். அவருடைய வாழ்க்கையே மக்களுக்காக தான். இன்று இல்லைக்க ரேத்து இல்ல. எப்ப சினிமாக்கு வந்தாரோ, எப்ப அவர் அரசியலுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்து தான் சம்பாதித்த காசை மக்களுக்காகவே உதவி செய்து வாழ்ந்தவர் நமது கேப்டன் என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்ப என் கண்ணு முன்னாடி தெரியுதா இந்த பேனரு, கொடி, லைட்டு. நான் தொகுதி முழுக்க போகும்போது அன்னதானங்கள் என்ன, நலத்திட்ட உதவிகள் என்ன, இதெல்லாம் என்ன, எங்கிருந்து வந்த காசு? கேப்டன் என்ற ஒரே உணர்வு கொண்ட எங்களுடைய உண்மையான தொண்டர்கள் இருக்கும் வரை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை யாராலையும் தொட்டு பார்க்கவும் முடியாது, சீண்டி பார்க்கவும் முடியாது என்பதை நாம் நிரூபிச்சிருக்கிறோம். லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சி. இன்னைக்கு ஜெயிச்ச உடனே எப்படி எல்லா கட்சியும் போய் ஒரு அமைச்சர் கொடுத்த உடனே சோஃபா செட் வந்த உடனே எல்லாரும் ஓடினாங்க. சோஃபா செட் வந்த உடனே ஒரு 2 பேர் இருந்தாலும் ஒரு அமைச்சர் தான் இன்னைக்கு தங்களுடைய கொள்கையவே மாத்திக்கிட்டு போய் கூட்டணியில அங்கம் வகிச்சு அமைச்சர் வாங்கினாங்க. நமக்கு என்ன அழைப்பு வரலன்னு நினைக்கிறீங்களா? இன்றைய முதல்வர் அவர்களே அழைத்தார். ஆனாலும் ஒரு கொள்கை, ஒரு முடிவை நாம் எடுத்து விட்டால் அந்த கொள்கையில அந்த கொள்கை முடிவை நிச்சயமாக நாம உறுதியாக நாம நிற்போம் என்பதற்கு இதுதான் சான்று. சோஃபா செட்டுல, பீரோல, லாக்கரே வந்தா கூட தேமுதிக தன் நிலையில இருந்து மாற அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இது. ஏன்னா கொள்கை முக்கியம். ஒரு கூட்டணியை வச்சு ஜெயிப்பாங்களா, ஜெயிச்ச பிறகு தங்கள் சுயலாபத்திற்காக இன்னொருத்தருக்கு போய் மாத்திக்குவாங்களாம். அந்த நிலைப்பாடு இன்னைக்கு தேமுதிக கிடையாது. அது என்ன நான் சொல்றேன், எல்லாரும் என்கிட்ட பிரஸ்ல கேட்டாங்க, இன்னைக்கு இன்னும் 25 பேர் எம்எல்ஏக்கெல்லாம் அதிமுக இருந்து தேவைக்க போறாங்களே. அப்ப நான் சொன்ன ஒரு விஷயம், யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. அதுல அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு போனவங்கள வரலாறு என்னன்றதை உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. கேப்டன் வாழ்ந்த காலம், கேப்டனுக்காகவே வாழ்ந்த என் கண் முன்னாடி நிக்கிறீங்களே என் வெற்றி வீரர்களே, நீங்கள் தான் நாளைய வரலாறு. இன்னைக்கு எத்தனையோ எம்எல்ஏக்கள் தேமுதிக விட்டு போனாங்க. ஆனா இதே மேடையில இன்றைக்கு 3 உதாரணங்களாக கேப்டனுக்காகவும் கட்சிக்காகவும் உண்மையாக இருக்காங்கல்ல. நமது சிவக்கொழுந்து ஆகட்டும், பார்த்த சாரதி ஆகட்டும், நமது சுபா ரவி ஆகட்டும், இன்னைக்கு இங்க 3 பேர் இருக்காங்க. இன்னைக்கு மத்த 6 பேர் தமிழ்நாட்டுல இருக்காங்க. எல்லாருமே இன்னைக்கு தலைவர் அவரை நேசித்த ஒருவரை தங்கள் நெஞ்சிலே பதிய வச்சு இந்த கட்சிக்காக, கேப்டனுக்காக தங்கள் இறுதி மூச்சு வரை இருக்கும் வரை நாங்கள் தலைவர் பேரை, நாமத்தை சொல்வோம் என்று சொல்றாங்களே, அதுதான் வரலாறு. அரசியல்ல வெற்றி வரும், தோல்வி வரும், அதையெல்லாம் கண்டு அஞ்சக்கூடிய கட்சி இல்லை தேசிய முற்போக்கு திராவிட கழகம். எதற்கும் அஞ்சாமல் நாம் கொண்ட கொள்கையை நாம் நேர்கொண்டு நிச்சயமாக எதிர்த்து தலைவருடைய கனவு லட்சியத்தை நாம் வென்றெடுத்து உறுதியாக அவருடைய கனவை தமிழ்நாட்டு மக்களுக்காக நாம் நிறைவேற்றுவோம் என்பதை சொல்றேன். என் மக்களே, என் மக்களே, என் மக்களே என்று மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு தலைவர், மனிதராய் பிறந்து புனிதராய் வாழ்ந்து இன்றைக்கு தெய்வமாக இருக்கின்ற நம்ம கேப்டன் அவர் இன்னைக்கு எங்குமே போல நம்மளோட தான் இருக்கிறார். கரவேட்டி கட்டி முன்னாடி உட்கார்ந்து இருக்கீங்களே, உங்களில் நான் கேப்டனை பார்க்கிறேன், நீங்களில் தான் கேப்டன் அப்படின்றத இந்த நேரத்துல நான் சொல்றேன். அதனால நிச்சயம் நம்ம விருதாசலத்திற்கு என்னென்னலாம் வாக்குறுதிகள் நாம்
நாம கொடுத்திருக்கோமோ உறுதியாக அதை செய்வோம்ப்பா, மாற்று கருத்து இல்லை. சரியா? இன்னைக்கு மிகப்பெரிய ரயில்வே ஜங்ஷன் இருக்கு, எல்லாமே இங்க ரயில் எல்லாம் நிக்கணும். மெட்ரோ ரயில் வந்து சென்னை டு திருச்சி வரணும். இந்த வழியா கிராஸ் பண்ணி போற எல்லா ட்ரெயினும் விருதாச்சலத்துல நிக்கணும் என்கின்ற கோரிக்கையும், அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு என்எல்சி இருக்கிறது. என்எல்சியை சுத்தி இருக்கின்ற அனைத்து கிராம மக்களுக்கும் கல்வி, மருத்துவம், சாலை வசதி, கூட்டு குடிநீர் திட்டம். இன்னைக்கு அந்த தண்ணியை குடிச்சதுனால கிட்னி பாதிச்சு டயாலிசிஸ் பண்ற நிலைமையில இருக்காங்க. இந்த நிலையெல்லாம் மாற்றி நிச்சயமாக அவர்களுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை தலைவருடைய அருளால நாம் செய்வோம் என்று இந்த நேரத்தில் உறுதியளிக்கிறேன். அதற்கு என்னெல்லாம் முயற்சி எடுக்க, யாரை நம்ம மக்களுக்காக, நம்ம தொகுதிக்காக உறுதியாக உங்கள் அந்நியார் உங்களுக்காக நிச்சயம் குரல் கொடுப்பேன். அது அசம்பிளியாக இருந்தாலும் சரி, சுதீஷ் மூலமா பார்லிமெண்டா இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, சிஎம் இருந்தாலும் சரி, உங்களுக்காக அங்க போய் நான் நின்று அந்த தொகுதி நம்ம தொகுதிக்கு நிச்சயமாக நான் பணியாற்றுவேன் என்பதை இந்த நேரத்திலே உங்ககிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் கேப்டன் 50 ஆண்டு காலம் இந்த நாட்டுக்காக உழைச்சிருக்க. எனக்கு கூட சம்டைம் நினைக்கிறப்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கும். இன்னைக்கெல்லாம் தலைவர் இருந்த பூமி, தலைவர் வாழ்ந்த பூமி, தலைவர் வெற்றி பெற்ற பூமி, அவர் அமர்ந்த இந்த மேடை, இன்னைக்கு அவர் நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கிறப்போ அது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு வலியை நமக்கு கொடுக்குது. ஆனா ஏன் மக்கள் அவரை புரிஞ்சுக்கல? இன்னைக்கு சொல்றாங்க, எல்லாரும் பேசுறாங்க, இன்னைக்கு இருந்தா அவர் தான் முதல்வர், இன்னைக்கு இருந்தா அவர் தான் முதல்வர்னா, அப்ப அவர் வாழ்க்கையே மக்களுக்காக வாழ்ந்த காலம் எல்லாம் ஏன் அவருக்கு நீங்க அங்கீகாரம் கொடுக்கல என்றுதான் உங்களை கேள்வி கேட்க தோணுது. விருதாச்சலம் மட்டும் இல்ல, இது மூலம் தமிழ்நாடு மக்கள் அனைவர்கிட்ட எனக்கு கேட்க தோணுது. நிச்சயமாக என் மக்கள் 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 மக்களுக்காக வாதாடினார், உண்மையை பேசினார், அந்த தப்பை தட்டி கேட்டார். இதனால அன்னைக்கு பத்திரிகையாளர்கள் இருந்து, மீடியால இருந்து எல்லாருமே கேப்டனுக்கு அகைன்ஸ்டா தான் போனாங்களே ஒழிய கேப்டனுக்கு சப்போர்ட் பண்ண அன்னைக்கு யாரும் இல்லை. எங்கள் கழக தொண்டர்களாகட்டும் யாருமே அன்னைக்கு சப்போர்ட் பண்ணல. தொண்டர்களுக்கு கூட அந்த அளவு நம்ம வலிகளை தாங்கி, தோல்விகளை தாங்கி, நம்மளுடைய பாதையை நாம் மாற்றிக்கொள்ளாமல் உறுதியாக உண்மையாக நாம இருக்கிறோம் என்றால், கடமையை செய், பலனை எதிர்பாராதே, அந்த பலனை நிச்சயம் கடவுள் நமக்கு கொடுப்பார் என்ற உறுதியோடு நாம் பயணிப்போம். நிச்சயம் தலைவருடைய கனவு லட்சியத்தை நாம் வென்றெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். கேப்டன் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் சொக்க தங்கம் அப்படிதான் தலைவரை சொல்லுவாங்க இல்லையா? சொக்க தங்கம், தங்கத்தை இழந்து விட்டோம், வைரத்தை இழக்க வேண்டாம் என்று வசனம் பேசி இன்னைக்கு ஒருத்தர் ஆட்சியில வந்து உட்கார்ந்துருக்கார். ஏன் தங்கத்தை இழந்துட்டீங்களே? தங்கம் உருவாக்குன ஒரு கட்சி இங்க இருக்க, தேமுதிக, ஏன் அது மக்களுக்கு தோணல? தலைவர் உருவாக்குற எங்க கழக தொண்டர்கள், நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அதை விட்டு ஏன் மத்தவங்களை பத்தி நீங்க பேசுறீங்க? இன்னைக்கு சொக்க தங்கத்தின் வாரிசு விஜய பிரபாகர் இருக்காரு, அவரை பத்தி பேசாம யாருக்கோ பத்தி பேசுறீங்க? அப்ப நம்மளுக்குன்னு ஒரு கட்சி இல்லையா? நம்மளுக்கு என்று தொண்டர்களோ நிர்வாகிகளோ இல்லையா? சொந்த உழைப்பில் தன் ரத்தத்தை வியர்வையாக சிந்தி இந்த கட்சிக்காக உழைத்துக் கொண்டிருக்காங்களே கடைகோடி தொண்டர்கள், அவங்க தான் கேப்டன் வாரிசு, அவங்க தான் சொக்க தங்கத்தின் வாரிசு. அது வைரமோ வைடூரியமோ மாணிக்கமோ என்னவா இருந்தாலும் அது தேமுதிக தொண்டர்களுக்கு தான் அந்த அருமை பெருமை போய் சேரணுமே ஒழிய வேற யாருக்கும் இல்லை. இன்னைக்கு இருந்தா அவர்தான், இன்னைக்கு இருந்தா அவர்தான். 50 வருஷம் சினிமால பேசினது, 50 வருஷமா மக்களுக்காக உழைத்தது, 50 ஆண்டு காலமா என் மக்களை தங்க தட்டில் வைத்து தாளாட்டுவேன் சொன்னதெல்லாம் எங்க போச்சு? எங்க போச்சு? அதனால மக்களே, நீங்க தான் கேப்டனை தவற விட்டுட்டீங்க. கேப்டன் என்னைக்குமே அவர் உங்களை தவற விட்டதே. தொண்டரை ஏமாற்றிய தலைவர்கள் இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா அந்த தொண்டனை தன் தெய்வமாக நினைத்த ஒரே தலைவர் கேப்டன் தான். ஒரே தலைவர் கேப்டன்.
சொல்லொன்று செயல் ஒன்று அல்ல தலைவர். என்ன சொல்றாரோ அதுவே செயலாக வாழ்ந்து காட்டியவர் நமது கேப்டன் அவர்கள் என்பது வரலாறு சொல்லும். அதனால தான் உழைத்தது வாழ்ந்தது இறுதி மூச்சு வரை நம் மக்களுக்காக தான் என்பதை தமிழ்நாடு மக்கள் உணர வேண்டும். தங்கம் விட்டுட்டு போன இடத்துல இன்னைக்கு தேமுதிகவை சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் கடைகோடி வரைக்கும் இருக்காங்க. வாய்ப்பு கொடுங்க. நீங்க வாய்ப்பே கொடுக்காம எதுவுமே தராம நீங்க சும்மா வந்து கேப்டன் இருந்தா அவர்தான் அவரை மாதிரி நல்லவர் இருக்காரா அவருக்கு அப்படின்னு ஏன் இப்ப பேசுறீங்க? அப்ப கேப்டன் இருந்தப்பெல்லாம் அவர் செய்த உதவிகள் தெரியலையா? கேப்டன் இருந்த போது அவரை தப்பு தப்பா என்னவோ போட்டீங்க, தப்பு தப்பாக அவரை பத்தி பதிவுகள் போட்டீங்க. இன்னைக்கு கேப்டன் இல்லைன்னு அவரை மாதிரியே வருமா? அவர் தான் உண்மையான தலைவர். யாருமே இல்ல, அதனால சொல்றது. இப்ப கேப்டன் கருத்து இடத்துல யாரு இருக்கா? நான் இருக்கேன். இப்ப என்னென்னலாம் சொல்லுமா சொல்ல வேண்டியது. நீங்க என்னாலும் சொல்லுங்க. பழுத்த மரம் தான் கல்லடிப்படும். அதுக்காக உங்களுடைய ஏச்சுக்களுக்கோ பேச்சுக்களுக்கோ உங்களுடைய கமெண்ட்ஸுக்கோ பயப்படக்கூடியவள் இல்லை நான். இந்த லேடி கேப்டன் தலைவர் வழியில அவர் நமக்கு வகுத்து கொடுத்த பாதையில எந்த ஒரு எம்மி அளவும் என்னை மாற்றிக்கொள்ளாமல் நம் கட்சியையும் மக்களையும் நிச்சயமாக தலைவர் பாதையில கொண்டு சென்றே தீர்வேன் என்ற உறுதி. இன்னைக்கு கழகத்தின் பொதுச் செயலாளராக என் கரம் பிடிச்சு கேப்டன் இப்படி உயர்த்தி பிடிச்ச அந்த நிமிஷமே என் வாழ்க்கையை நம் கழக தொண்டர்களுக்காகவும் தமிழ்நாடு மக்களுக்காகவும் நான் அர்ப்பணிச்சுட்டேன். இதான் உண்மை. இருக்கிறது 2 பசங்க, விஜய பிரபாகர், சண்முக பாண்டியன். அவங்களுக்கு ஒரு திருமணம் முடிஞ்சு செட்டில் பண்ணிட்ட. என் லைஃப் டைம் என் வாழ்க்கை வந்து உங்களுக்காக தான், என் தமிழ்நாடு மக்களுக்காக தான், எங்க தொண்டர்களுக்காக தான். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த அண்ணி வாழ்ந்தாங்கன்னா யாருக்காக வாழ்ந்ததா கிடைக்கிறார்கள்? கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தமிழ்நாடு மக்களுக்காக தான் இருக்கும். அதுதான் தலைவர் கனவு, லட்சியம். அதை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நிச்சயமாக நாம் வென்றெடுப்போம் என்பது சொல்றேன். நேற்று இன்னைக்கு நான் சட்டசபைக்கு போல மற்றும் மீண்டும் நாளைக்கு இல்ல லீவு மிலாது நபி, வியாழன் வெள்ளி மீண்டும் செல்வேன். செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் சட்டசபை இந்த தொடர் நடக்குது. ஒவ்வொரு நாளும் விருதாச்சலம் தொகுதிக்காக, நம் மக்களுக்காக, தமிழ்நாடு மக்களுக்காக கேப்டன் குரலாக அந்த சட்டசபையில் எதிரொலித்து உண்மை நேர்மையை தைரியத்தோடு பதிய வச்சு யாருக்காகவும் வளைந்து கொடுக்காமல் நேர்கொண்ட பார்வை நிமிர்ந்த நடையோடு கேப்டன் புகழை உங்களோடு சேர்த்து நிச்சயமாக நிலை நாட்டுவேன் என்று உங்கள் முன்னாடி கேப்டன் பிறந்த நாளிலே நான் உறுதிமொழி எடுக்கிறேன். நிச்சயமாக அதை நான் செய்வேன் என்பதை இன்னைக்கு விருதாச்சலத்துல உங்க முன்னாடி சொல்றேன். விருதாச்சலம் எனக்கு வெற்றியை கொடுத்த என் மக்களுக்கும் விருதகிரீஸ்வரருக்கும் இன்னைக்கு சர்ச்சில் போய் பாத்திமா அம்மாவையும் ஜீசஸையும் அதே மாதிரி இன்னைக்கு தர்காவுக்கு போய் நமது அல்லாஹ் அவர்களையும் நான் வேண்டியிருக்கேன். எல்லா மதமும் சம்மதம் என்று சொன்ன ஒரே தலைவர், ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு தலைவராக நாம் விடுகின்ற மூச்சு காத்துல என்ன ஜாதி இருக்கிறது? நாம் அனைவரும் ஒரே சகோதர சகோதரிகள் என்று சொன்னவர் நமது கேப்டன் அவர்கள். அதனால மக்களே தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நிச்சயமாக இன்னைக்கு வருபவர்கள் எல்லாம் பொய்ய சொல்லி இன்னைக்கு பொய் சொல்லிதான் ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா கேப்டன் உண்மையை பேசினார், உண்மையாக இருந்தார். அவரை நீங்க புரிந்து கொள்ளல. மீண்டும் அவரு ரூபத்துல கேப்டனாக, லேடி கேப்டனாக இன்னைக்கு எங்கள் கழகத்தினர் இன்னைக்கு கேப்டனாகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாய்ப்பு கொடுங்க. நான் உரிமையாக உங்ககிட்ட கேட்கிறேன். உங்ககிட்ட கேட்காம நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? என் மக்களாகிய உங்களை பார்த்து கேட்கிறேன். வாய்ப்பை கொடுத்து பாருங்கள். இது போன்ற ஒரு ஆட்சி இதுவரை தமிழ்நாடு பார்க்கல. ஒரு பொற்கால ஆட்சி, மக்களாட்சியை நாம் கொண்டு வந்து நிச்சயம்
நிச்சயமாக மக்களுக்காக தலைவர் பேர் புகழை நாம் நிலைநாட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். தலைவர் எங்கும் போகல, நம்ம கூட தான் இருக்கிறார். இந்த போட்டோல என்கிட்ட இருக்காருன்னு நினைக்காத, என் நெஞ்சுக்குள்ளையும் உங்கள் நெஞ்சுக்குள்ளையும் இருப்பவர் நமது கேப்டன் 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 தான். அதனால அதை தவிர நம்ம ஒண்ணுள்ள அவருடைய வழியை நாம் பின்பற்றுவோம், நடப்போம் உறுதியாக. தலைவர் என்ன கனவு, லட்சியம், கொள்கையை நமக்கு கொடுத்தாரோ அதில் வென்றெடுப்போம் என்று சொல்லி இங்க பரதநாட்டியம் ஆடிய மதியழகனுக்கு வாழ்த்துக்களை நான் சொல்றேன். அவர் தானா எங்கேயும் போய் கிளாஸ்ல கூட பயிற்சி எடுக்கல, தானா கத்துக்கிட்டு தானா ஆடுறாரு. மதியழகனா இல்ல மதிய அழகியா என்று சொல்லக்கூடிய அளவு அவருக்கு இன்னைக்கு 9th கிளாஸ் படிக்கிறாரு. அவருக்கு கல்வி உதவிக்காக இன்னைக்கு ஒரு 5000 ரூபாய் நம்ம டொனேஷன் வள்ளல் விஜயகாந்த் ட்ரஸ்ட் மூலியமாக நம்ம கொடுத்திருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, எங்க கேப்டனை பொறுத்தவரைக்கும் ஒரு பொதுக்கூட்டம்னா அதுல ஒரு 10 குடும்பம் நல்லா வாழணும், ஒரு 10 குடும்பத்துக்கு நாம் நல்லது செய்யணும். அதனாலதான் இன்னைக்கு தலைவர் பிறந்த நாளை முன்னிட்டு கணினி இலவச கேப்டன் இலவச கணினி மையம், கேப்டன் இலவச எம்எல்ஏ ஆபீஸ்லயே தொடங்கி இருக்கோம். இப்போ ஏறக்குறைய நிறைய பேருக்கு அயன் பாக்ஸ் யாரெல்லாம் மனு கொடுத்தார்களோ அதுல சில பேரை தேர்ந்தெடுத்து ஒன்றியம் வாயிலாக, பேரூராட்சி வாயிலாக, நகராட்சி வாயிலாக ஒரு குறிப்பிட்ட அளவு தையல் மிஷினும் அயன் பாக்ஸும் கல்வி உதவியும் மருத்துவ உதவி தர இருக்கிறோம். இது தொடரும். யார் வேண்டும் என்றாலும் உங்கள் மனுக்களை தரலாம். நிச்சயமாக பரிசீலிக்கப்பட்டு நம்ம தொகுதி மக்கள் கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் பேசி அதை நிறைவேற்றுவோம் என்று உங்க எல்லாரும் முன்னாடி நான் உறுதியாக இந்த நேரத்தில் சொல்றேன். கேப்டன் பிறந்த நாள் வறுமை ஒழிப்பு தினம். இந்த நாட்டில் என்னைக்கு வறுமை ஒழிகிறதோ அதுதான் கேப்டனுடைய லட்சியம், கனவு. அன்றைக்கு தான் கேப்டனுடைய பிறந்த நாள், அது பிறந்த நாளாக கொண்டாடப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். எனவே உங்க அத்தனை பேரையுமே சந்தித்ததிலே மகிழ்ச்சி. மீண்டும் வருவேன், தொகுதி முழுக்க வருவேன், நம் மக்களை சந்திப்பேன். உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் உங்கள் சகோதரி உங்கள் நான் பணியாற்றுவேன் என்று சொல்கிறேன். இப்ப என்னோட சேர்ந்து நீங்க எல்லாரும் கேப்டனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணும். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகே.